ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? ஜோக் அடிக்கிறது. நகைச்சுவை செய்றதுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சுங்க. வேற லெவல்ல எல்லாரும் என்ன செய்றாங்க? வரம்பு மீறி ஜோக் பண்றாங்க. ஆனால் இஸ்லாம் அழகாக நகைச்சுவை கூட எப்படி செய்யணும்னு நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது. நபி ஸல்லல்லாஹு கற்றுக் குடுக்குறாங்க. ஸோ இஸ்லாத்துல ஜோக் அடிக்கணும், நகைச்சுவை செய்யணும் என்றால் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்குங்க. உலமாக்கள் அதை வந்து பட்டியலிடுகிறார்கள். அது என்ன என்ன என்பதை நம்ம வந்து இப்ப சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கிட்டத்தட்ட 10 அடிப்படைகள் கிட்ட நமக்கு சொல்றாங்க. 10 நிபந்தனைகள் கிட்ட சொல்றாங்க. அது நம்ம செய்யக்கூடிய நகைச்சுவையில பொய் இருக்கக்கூடாது. ஆனால் இன்று பொய் தான் ஜோக்கா இருக்குது இல்லைங்களா? ஸோ ஜோக் என்ற பெயர்ல பொய்யா அடிச்சு விடுறது. 2வது யாரையும் புண்படுத்தக்கூடாது. ஸோ மனம் உடையிற வகையில ஜோக் பண்ணக்கூடாது மத்தவங்கள. ஸோ ஒருவரின் பலவீனம், தோற்றம், குடும்பம் இதை பற்றி கிண்டல் செய்வது. இதெல்லாம் வந்து தவறான ஹராமான விஷயம். ஒருவர் மற்றவரை இகழ வேண்டாம் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. 3வது நிபந்தனை இஸ்லாமிய விஷயங்களை கேலி செய்யக்கூடாது. அல்லாஹ், நபிமார்கள், குர்ஆன், சுன்னா, மார்க்கத்துடைய முக்கியமான தூண்கள், அம்சங்கள், மார்க்க நடைமுறைகள் இதுலலாம் ஜோக் செய்யக்கூடாது. ஏன்னா, பல நேரங்கள்ல இது குஃப்ர்ல கொண்டு போய் விட்டுடும். 4வது நிபந்தனை பயம் ஏற்படுத்துற மாரி ஜோக் அடிக்கக்கூடாது. அவங்க செத்துட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, திடீர்னு பயமுறுத்துற மாரி. நான் அடிச்சுருவேன் அப்படின்ற. இந்த மாரி ஃபேக் த்ரெட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. 5வது நிபந்தனை வந்து, அதுல ஒரு இகழ்ச்சி, அவமதிப்பு இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுடைய ரேஸ், நிறம் பத்தி, கேஸ்ட், ஜாதியை பத்தி, கலரு, அவங்களுடைய அசென்ட், அவங்களுடைய ஏழ்மை, இதை பற்றிலாம் கிண்டல் செய்யக்கூடாது. அவமதிப்பு செய்யக்கூடாது. முக்கியமாக புல்லியிங் செய்றது, ராகிங் செய்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது. 6வது அதிகமாக ஜோக் செய்யக்கூடாது. எல்லா நேரமும் ஜோக் அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சா காமெடி பீஸ்ன்னு இவங்களே சொல்லிடுவாங்க, துன்யாலே. ஸோ எல்லா நேரமும் ஜோக் அடிப்பது இதயத்தை கடினமாக்கும் என்று ஹதீஸ்கள் இருக்கு. அதிகமாக சிரிப்பது இதயத்தை மரணப்படுத்தும், கடினமாக்கும் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கு. அளவோட இருக்கணும். அளவில்லாம ரொம்ப ஓவரா போயிடக்கூடாது. 7வது ஹராமான விஷயங்கள் அதுல கலக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் செக்சுவல் ஜோக்ஸ், ஜோக்ஸ், வல்கரான வேர்ட்ஸ், அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்றது, டபுள் மீனிங்ல ஜோக் செய்யறது, இசை, போதை, ஜினாவை வந்துலாம் கண்ணியப்படுத்துற மாரி, மகிமைப்படுத்துற மாரி எல்லாம் ஜோக் இருக்கக்கூடாது. ஹராமான விஷயங்கள் அதுல கலக்கக்கூடாது. 8வது ஒருவரை அவமானப்படுத்தி சிரிக்க வைக்கக்கூடாது. எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்றாங்க எல்லாரும்? யாராவது ஒருத்தவங்கள தூக்கி கிண்டல் பண்றது, டீம்ல போட்டு. இது அநியாயம், இது துல்ம். 9வது ஜோக் வந்து நல்ல நோக்கத்தோடு இருக்க வேண்டும். பிறரை மகிழ்ச்சிப்படுத்தணும், மத்தவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கணும், நட்பை வளர்க்க வேண்டும். இது போன்ற நல்ல நியத்து இருக்கும். அப்பதான் அல்லாஹ்கிட்ட இருந்து கூலி கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா நம்ப அளவுக்கு ஜோக் செய்யக்கூடியவங்களா இல்ல. அளவா செய்வாங்க, அழகா செய்வாங்க. நம்ம சொல்லக்கூடிய ஜோக் வந்து சூழ்நிலைக்கு பொருந்தணும். எல்லாம் ஜனாஸா வீட்ல சீரியஸா இருக்கும்போது அங்க போய் காமெடி பண்ணக்கூடாது. சீரியஸான மஜ்லிஸ்ல போய் நகைச்சுவை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அங்க இருக்கிறவங்களே போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திருவாங்க இல்லைங்களா? ஸோ இது போன்ற சூழ்நிலைக்கு பொருந்தணும் ஜோக்ஸ் என்பது. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நகைச்சுவை தன்மை நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்குங்க. அதுல உண்மை இருக்கும், மென்மை இருக்கும், யாரையும் காயப்படுத்தாது, மரியாதையோட கண்ணியமா இருக்கும். ஸோ பொய் இல்லாமல் புண்படுத்தாம பிறரை, மார்க்க எல்லையை கடக்காமல் செய்யக்கூடிய நகைச்சுவை ஹலாலானது. அல்லாஹ் அதற்கு கூட கூலி குடுப்பாங்க.